மொழி அடிப்படையில் மக்களிடையே பிளவு ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், இருமொழி கொள்கை, நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழகத்தின் வலுவான குரல் தேசிய அளவில் ஒலிப்பதால் பாஜக கலக்கமடைந்துள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நமக்கு வெறுப்பு பற்றி பாடம் எடுக்கிறார். வெறுப்பு பற்றி அவர் பாடம் எடுப்பது முரணாக உள்ளது. இது அரசியல் அவல நகைச்சுவை இன்றி வேறு என்னவாக இருக்க முடியும் என்று விமர்சித்துள்ளார். எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. மொழி திணிப்பையும் ஆதிக்கத்தையுமே நாங்கள் எதிர்க்கிறோம். வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசவில்லை. இது கண்ணியம் மற்றும் நீதிக்கான போராட்டம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகிக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். முன்னதாக மும்மொழி கொள்கை குறித்து பேட்டி ஒன்றில் பேசிய யோகி ஆதித்யநாத், மொழி என்பது மக்களை பிரிக்காமல் ஒன்றிணைக்க வேண்டும். தமிழ் இந்தியாவின் பழமையான மொழிகளில் ஒன்று. மேலும் அதன் வரலாறு சமஸ்கிருதத்தை போலவே பழமையானது. காசி தமிழ் சங்கமம் வாரணாசியில் நடக்கிறது. ஒவ்வொரு இந்தியரும் தமிழ் மீது மரியாதை வைத்துள்ள நிலையில் அவர்கள் ஏன் ஹிந்தியை வெறுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் திமுகவின் வாக்கு வங்கி ஆபத்தில் இருப்பதால் மாநிலங்கள் மற்றும் மொழி அடிப்படையில் பிளவுகளை ஏற்படுத்த ஸ்டாலின் முயற்சிக்கிறார் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்திருந்தார்.